அன்புடைமை நண்பற்றாராகி நயமல செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை. குறளெனும் பொய்யாமொழி, திருவள்ளுவரெனும் பொய்யில் புலவர். விளக்கம்: தம்மோடு நட்பு கொள்ளாமல் பகைமை கொண்டு நன்று அல்லாதவைகளை செய்கின்றவருக்கும் பண்பு உடையவராக நடந்து கொள்ளாவிட்டால் அது இழிவானதே ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பகைமையும் பண்பும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் பண்பும் பகைமை பற்ற ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். எப்ப அந்த பொண்ணு நம்ம தம்பிதான் வேணும் நம்ம வீட்டு படியேறி வந்துருச்சோ அப்போ இந்த வீட்டு மருமக டேய் உள்ள கூட்டு வாடா, யார் வராங்க பாத்துருவோம். உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, நீ இந்த நேரத்துல இப்படி வந்தது வெளியே தெரிஞ்சா அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அது எந்த அப்பனாலையும் தாங்க முடியாது. இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி நீ உங்க வீட்டுல இருக்கணும். அதான் இந்த வீட்டுக்கும் கௌரவம். திருப்பதி, நான் எப்பவுமே தப்பு தப்பாதான் முடிவெடுப்பேன். இப்போ அப்படித்தான். என் பொண்ணு உன் வீடு தேடி வந்ததும் யாருக்கும் தெரியாம அனுப்பி வைக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா நான் ஊரே கூட்டிட்டு வந்து நிக்கிறேன். நீ எங்க, நான் எங்க? உன் நிலைமையில இருந்து ஒரு நிமிஷம் கூட நான் யோசிச்சு பார்க்கல. உன் தம்பியை பிரிச்சு பார்க்க நினைச்சேன். ஆனா நீ என் நிலைமையில இருந்து யோசிச்ச பாத்தியா? நீதாயா மனுஷன்.